எகெயின் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ரசம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்லைசர் இருக்குங்க இல்லையா, அதில் சீவி விட்டு எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பாசி பருப்பை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கடைசியாக சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டோம்னா அந்த பாசிப்பயிரும் நல்லா வெந்துடும். அது வந்து ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கோசம்பரி ஸ்டைல் சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிரெல்லாம் வந்துட்டு மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் கண்டிப்பாக மண் சட்டி ட்ரை பண்ணுவேன். எனக்கு இருக்கிறதுலையே மோசமாக வர்ற ஒரு பருப்புனா அது இந்த பச்சை பயிறு கடைசல் தான். அடிக்கடி சொதப்பிடுவேன். இது கூட வந்து கல்யாண வீட்டிலலாம் வந்துட்டு வெங்காயம் வடகம் தாளித்து கொட்டி பண்ணுவாங்க. அது வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே வெங்காயம் வடகம் தேடி தேடி பார்க்குறேன், பட் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படியாச்சும் அந்த வெங்காய வடகத்தை கண்டுபிடிச்சி இந்த பருப்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சீக்கிரமாக